அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே மீண்ட மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த பல வாரங்களாக பண ஆசை என்னும் பாவத்தை எப்படி மேற்கொள்வது என்பதை மிக தெளிவாக பார்த்தோம். இந்த வாரத்தோடு இந்த தலைப்பின் கீழ் தியானிப்பதை நாம் முடிக்க போகிறோம். அடுத்த வாரத்திலிருந்து நாம் ஜீவனத்தின் பெருமை என்ற அந்த பாவ சோதனை குறித்து பார்க்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் வாசிக்க கேட்போம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிர ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் இந்த பண ஆசை என்னும் பாவத்தை மேற்கொள்வது எப்படி என்ற அந்த சத்தியத்தை நாம் தியானிக்கும் போது நாம் கற்றுக்கொண்ட ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா, நம்ம குறிப்பாக கடந்த வாரம் வரைக்கும் அந்த 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10-11வது வசனத்திலிருந்து தான் தியானித்தோம். குறிப்பாக அந்த 11வது வசனத்திலிருந்து பார்த்தோம். பண ஆசை என்னும் அந்த பாவத்தை மேற்கொள்வதற்கு மிக முக்கியமான அதை மேற்கொள்வதற்கு பாருங்க, மிக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியம் என்ன? நாம் தேவனுடைய குணாதிசயங்களிலே, தேவனுடைய சுபாவத்திலே நாம் வாழுகிறவர்களாக இருக்கும்போது தான், நாம் அந்த குணத்திலே நடப்பதிலே வளரும் போது தான் நாம் பண ஆசை எனும் தீமையை என்ன செய்ய முடியும், மேற்கொள்ள முடியும் என்பதை ரொம்ப தெளிவாக கற்றுக்கொண்டோம். குறிப்பாக எப்படி தேவனோடு இருக்கிற உறவுல, அதாவது அந்த நீதி தேவ பக்தியில நாம் எப்படி அதை அடையும்படி நாடணும், தேவனோடு ஒரு நெருங்கிய உறவு கொண்டவர்களாய் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்பதிலே நாம் அதை எப்படி அடையும்படி நாடணும் என்பதை பார்த்தோம். அடுத்தது, அந்த தேவனோடு உறவை உண்டாக்குறது கர்த்தர் பேரில் உள்ள விசுவாசம்தான். அந்த விசுவாசத்தில் எப்படி பலப்படுறதுன்னு பார்த்தோம். அடுத்தது, இப்போ நம்ம கர்த்தரை விசுவாசிக்கிறதுனால இப்போ நம்முடைய கிரியையில என்ன செய்யணும், தேவனுடைய சுபாவத்தில் நடப்பதன் மூலம் நான் கர்த்தருடைய பிள்ளைதான் என்பதற்கு என்ன செய்யணும், சாட்சி கொடுக்கணும். அப்போ தேவனுக்கேற்ற கிரியை என்றால் என்ன அர்த்தம்? அதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த கற்பனை. அவர் நம்மிடத்தில் அன்பாயிருக்கிறது போல நாம் ஒருவரில் ஒருவர் என்ன செய்யணும், அன்பு கூற வேண்டும். அப்போ அவருடைய அன்பிலே நாம் நடக்கும்போது, அவருடைய பொறுமையிலே நடக்கும்போது, அவருடைய சாந்த குணத்திலே நடக்கும்போது, நாம் இப்படிப்பட்ட குணங்கள்ல நடக்கும்போது பாருங்க, பண ஆசை என்னும் தீமையை நாம் மேற்கொள்ளுகளா இருக்கிறோம் என்று பார்த்தோம். அடுத்தது, கடந்த வாரத்துல ரொம்ப ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை பார்த்தா, அது என்னது, நம்ம வாழ்க்கையில எந்த நிலையில இருந்தாலும், இன்னைக்கு ஒருவேளை தாழ்ந்திருக்கலாம், அல்லது வாழ்க்கையில உயர்ந்த நிலையில இருக்கலாம். எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் நாம் வாழ்க்கையிலே எந்த நிலையில இருந்தாலும், நம்ம பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11-12 வசனத்திலிருந்து பார்த்தோம், நம்ம மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ளணும், நாம் திருப்தியா இருக்க கற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு ஒருவேளை 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்ற போல வெறும் உண்ண உணவு, உடுக்க உடை, அடிப்படை தேவை மட்டும் தான் சந்திக்கப்படுது அப்படிங்கிற நிலையில இருந்தாலும், அந்த நிலையிலும் நம்ம போதும் என்ற மனதுடனே கூடிய அந்த குணம், நற்குணம் நமக்குள்ளே வளரணும் அப்படிங்கிற அந்த மிக முக்கியமான சத்தியத்தை பார்த்தோம். ஏன் அந்த சத்தியம் ரொம்ப ரொம்ப முக்கியம்? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் வாழுகிற இந்த நாட்கள் இது ஒரு பொருள் ஆசை, பண ஆசை, அல்லது இங்கே பாருங்க, இந்த கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல அந்த பண ஆசை இன்னொரு வார்த்தையை போட்டு வேதம் வளர்க்குது. அது என்னது? பொருள் ஆசை. இது இன்றைக்கு நாம் வாழுகிற உலகம் ஒரு பொருள் நிறைந்த உலகமா இருக்கிறது. எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, ஒவ்வொரு நாளும் புது புது செல்போன் மாடல் என்ன செய்யுது, வந்துகிட்டே இருக்கு.
வந்துகிட்டு இருக்கிறது மட்டும் இல்லை, அதை நம்மளை வாங்க வைக்கிறதுக்காக பாருங்க, உங்களுக்கு ஈஸி இஎம்ஐல கொடுத்துட்றேன், மாதம் மாதம் தவணையில் வாங்கிக்கோங்க, நீங்கள் கட்டி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லுகிற திட்டங்கள் எல்லாம் சொல்லப்படுறதுனால இன்னைக்கு பாருங்க, சிலர்லாம் வாழ்க்கையில் ரொம்ப தாழ்ந்த நிலைமையில தான் இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கடனை கொடுத்து விலையுறந்த செல்ஃபோனை என்ன செய்வாங்க, வாங்குவாங்க. வாங்கி சரி அதை ஒரு ஒரு 4-5 வருஷம் வச்சுருப்பாங்கன்னா, குறைஞ்ச ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வச்சுருப்பாங்கன்னா, இல்லை வாங்கி 1 வருஷத்துலேயே அடுத்த பெரிய விலையுறந்த செல்ஃபோன் கடனில் வாங்குது. இப்படி பாருங்க, கடனில் அதிக விலை கொடுத்து பொருட்களை வாங்குகிற ஒரு பொருளாசை நிறைந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம அப்படிப்பட்ட நாட்களில் நம்ம என்ன செய்யறோம், வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பாருங்க. அதனால இன்னைக்கு நிறைய பேர் தேவையில்லாத கடன்கள் உட்பட்டு வாழ்க்கையில பாருங்க, இன்றைக்கு அதிக கடன் சுமை அடைந்த அநேக குடும்பங்களை இன்னைக்கு நம்ம என்ன செய்ய முடியுது, நம்ம இந்த நாட்கள்ல பார்க்க முடியுது. அதனாலதான் கடந்த வாரத்துல நம்ம பார்த்தோம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நீங்க ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கணும், வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் என்றால் வெறும் நான் இவ்வளவு அதிகமான சம்பளம் வாங்குறேன், எங்க வீட்டில் இப்படி நல்ல கார் இருக்கு, நல்ல எனக்கு ஒரு நல்ல அழகான சொந்த வீட்டை கொடுத்துருக்காரு ஆண்டவர், இப்படி இந்த பொருள், நல்ல சம்பளம், நல்ல கார் வாங்கியிருக்கேன், அல்லது நல்ல பைக் வாங்கியிருக்கேன், அல்லது நல்ல வீடு வாங்கியிருக்கேன், இதுதான் ஆசீர்வாதம் என்று சொல்லி, ஆசீர்வாதம் என்றால் என்னன்னு வேதம் சொல்லுகிற மெய்யான ஆசீர்வாதம் என்ன என்று தெரியாமல் வெறும் பணத்தையும் பொருளையும் வீட்டையும் மட்டுமே ஆசீர்வாதம் என்று நினைத்து வாழுகிற ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம என்ன செய்கிறோம், வாழுகிறோம் பாருங்க. ஈவன் தேவ ஜனங்கள், கிறிஸ்தவ ஜனங்கள் கூட பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம்னா என்ன அவங்கள்ட்ட போய் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க, நான் இதுக்கு முன்னாடி 15,000 சம்பளம் வாங்கினேன், இப்போ ஆண்டோட கிருபையினால ஒரு நல்ல வேலை கிடைச்சி இப்போ எனக்கு 60,000 சம்பளம் கிடைக்குது. இது மட்டும்தான் ஆசீர்வாதம் என்று என்ன செய்யறாங்க. ஈவன் தேவ ஜனங்கள் கூட இப்படி உலக பிரகாரமான விதத்துல தான் ஆசீர்வாதம் என்ற வார்த்தை என்ன செய்யறாங்க பார்க்குறாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த சில வாரங்களாக பார்த்தது என்ன சத்தியத்தை பார்த்தோம், ஆசீர்வாதம்னா வெறும் நிறைய சம்பளம் வாங்குறதும், நல்ல 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 செல்போன் வாங்குறதும், நல்ல சொந்த வீட்டை கட்டுறது மட்டும்தான் ஆசீர்வாதம் இல்லை. அது பாருங்க, அது ஆசீர்வாதத்தின் ஒரு பாகம்தான். அதை காட்டிலும் மேன்மையானது என்னது, மெய்யான ஆசீர்வாதம் என்னது, உங்க வாழ்க்கையில நீங்க தேவனுடைய நீதியிலும் தேவ பக்தியிலும் கர்த்தரை பற்றும் விசுவாசத்திலும் அவருடைய அன்பிலும் பொறுமையிலும் சாந்த குணத்திலும் அதுக்கு மேல எந்த நிலைமையிலும் மனரம்யமா இருக்கிறது, எந்த நிலையிலும் திருப்தியா இருக்கிறது, போதுமென்ற மனதுடனே கூடிய அந்த நற்குணத்துல வாழ்வது, அதுவும் ஆசீர்வாதத்துல ஒரு முக்கியமான பங்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, ஆசீர்வாதம்னா வெறும் சம்பளம் உயர்றது மட்டும் இல்லை. ஆசீர்வாதம்னா என்னது, இன்னைக்கு ஒருவேளை 15,000 சம்பளம் வாங்கலாம், அந்த சூழ்நிலையிலும் நான் மன ரம்மியமாய் வாழ்வது, அது சம்பளம் உயர்ந்தது என்று சொல்வதை காட்டிலும் மேன்மையான ஆசீர்வாதம் பாருங்க. ஏன்னா வாழ்க்கையில சம்பளம் இன்னைக்கு 15,000 நாளைக்கு ஒருவேளை 60,000 சம்பளம் உயரலாம். ஆனா வாழ்க்கையில மனரம்யமா வாழ்ற அந்த நற்குணம் எனக்குள்ள உருவாகலைன்னா, எந்த நிலையிலும் திருப்தியா இருக்கிற அந்த நற்குணம் எனக்குள்ள உருவாகலைன்னா, எந்த நிலையிலும் போதுமென்ற மனதுடனே கூடிய அந்த நற்குணம் எனக்குள்ள அந்த தெய்வீக குணங்கள்லாம் எனக்குள்ள உருவாகலைன்னா, தேவ பிள்ளைகளே, நீங்க இன்னைக்கு சொல்லலாம், எனக்கு சொந்த வீடு இருக்கு, ஆண்டவர் எனக்கு வாழ்க்கையின் எல்லா நன்மைகளையும் தந்திருக்கிறார் என்று நீங்கள் சொல்லிட்டு, ஆனா இப்படிப்பட்ட இருதயத்துல தேவனுடைய நற்குணங்கள், இந்த தேவனுடைய பொறுமை, தேவனுடைய இந்த சாந்த குணம், தேவனுடைய மனரம்யம், எந்த நிலையில திருப்தியா இருக்கிற இந்த நற்குணங்கள் உங்களுக்குள்ள இல்லைன்னா, நீங்க எவ்வளவு வெளிப்புறமான வாழ்க்கையில எத்தனை சம்பளம் வாங்கினாலும் நல்ல வீடு கட்டினாலும் அதனால உங்களுக்கு வாழ்க்கையில அதன் நிமித்தமாக அது பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு என்ன செய்ய கொண்டு வராது.
ஆசீர்வாதம் என்பது வெறும் பொருள் மட்டும் இல்லை தேவ பிள்ளைகளே. ஆசீர்வாதத்துல முதல் இது நற்குணங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய குணங்களை வாழ்வதுதான் முதல் ஆசீர்வாதம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல இந்த தேவனுடைய சுபாவ நிறைந்தவர்களா அவங்க வாழ்க்கை மாறின பிறகு இப்போ நீங்க கார் வாங்கினா, இப்போ நீங்க நல்ல வீடு கட்டினீங்கன்னா அதுல உங்களுக்கு பெரிய நன்மை என்ன செய்கிறது இருக்கிறது. இல்லைன்னா பாருங்க, வெறும் வீட்டை மட்டும் கட்டிட்டு இருதயத்துல மனரம்யம் இல்லாதவர்களா இருந்தாங்கன்னா வீடு கட்டின அந்த வீடு கட்டின அந்த இதெல்லாம் அதனால் வருகிற சந்தோஷம் ஒரு வருஷம் வேணா இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் என்னது, சொந்த வீட்டில் உட்காந்து புலம்புறதா வாழ்க்கையா தான் என்ன செய்ய இருக்கும் பாருங்க. அப்போ அதனாலதான் பல வாரங்களாக இந்த நற்குணங்களா நிறைந்தவர்களாய் நாம் எப்படி மாற வேண்டும் என்பதை நம்ம தெளிவாக என்ன செய்த பார்த்தோம். இதை நீங்க இன்னைக்கு புரிந்து கொள்ளணும். வாழ்க்கை என்பது ஆசீர்வாதம்னா வெறும் எனக்கு ஆண்டவர் சம்பளத்தை உயர்த்திட்டார், எனக்கு ஆண்டவர் சொந்த வீட்டை கொடுத்துட்டார் என்பது மட்டும் ஆசீர்வாதம் இல்லை. அது ஆசீர்வாதத்தின் ஒரு பங்கு தான். ஆசீர்வாதத்துல ரொம்ப முக்கியமான பங்கு என்னது, நீங்க இன்னைக்கு ஒருவேளை வாடகை வீட்டுல இருக்கலாம், அந்த வீட்டுல இருக்கும் போதும் நீங்க மனரம்யமா இருந்து கர்த்தரை துதிக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த குணத்துல நீங்க வாழ்வது சொந்த வீட்டை வாங்குறது காட்டிலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ முதல்ல சொந்த வீடு வாங்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணாதீங்க. முதல்ல இன்னைக்கு வாடகை வீட்டுல இருந்தாலும் ஆண்டவரே முதல்ல என்ன மனரம்யம் உடையவனா மாற்றுங்க, நான் போதுமென்ற மனதுடனே கூடிய அந்த நற்குணம் எனக்குள்ள வரணும் ஆண்டவரே, எனக்குள்ள சாந்த குணம் வளரணும் ஆண்டவரே, பொறுமையின் குணம் வளரணும் ஆண்டவரே, எனக்குள்ள அந்த தேவ பக்தியின் குணம் வளரணும் ஆண்டவரே, இந்த குணம் அடையணும் ஆண்டவரேன்னு சொல்லி முதலாவது இந்த காரியத்துக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு பாருங்க, சொந்த வீட்டுக்காக ரொம்ப தீவிரமா ஜெபம், எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும், சொந்த வீடு கத்த சொல்ல அந்த ஜெப குறிப்பை 3வது 4வது இடத்துக்கு தள்ளுங்க. முதல்ல என்னதுக்காக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் சொல்ல முதல்ல ஆண்டவரே நான் இருக்கிற நிலைமையில புலம்புற முறுமுறுக்கிற இந்த குணத்துல இருந்து விடுதலை பெற்று இந்த நேரத்திலே நம்ம துதிக்கிறவனா மாறின ஆண்டவரேன்னு சொல்லி இப்படி தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்களாய் உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொல்லி முதலாவது என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பண ஆசை என்னும் பாவத்தை மேற்கொள்வதிலே இது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு பாருங்க. அதனாலதான் கடந்த வாரம் வரைக்கும் நம்ம அந்த குணங்களை வளர்வதை குறித்து ரொம்ப என்ன செய்தோம், தீவிரமாய் பார்த்தோம். இந்த நாள்ல நாம் அடுத்த சத்தியத்தை பார்க்க போகிறோம் பாருங்க. ஏன் இந்த நற்குணங்கள்லாம் வளர்றது எவ்வளவு முக்கியங்கிறத நம்ம பாருங்க இன்னைக்கு பார்க்க போற சத்தியத்தின் மூலமா இன்னும் அதிகமா பார்க்க போறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஏன் நாம் இந்த பண ஆசை என்னும் பாவத்தை ஏன் நாம் மேற்கொள்ள வேண்டும், ஏன் இந்த பண ஆசை என்னும் பாவத்துக்கு நம்ம வாழ்க்கையில இடம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணத்தை இங்க கொலோசியர் 3:5 வாசிக்கிறோம். மறுபடியும் அதை வாசிக்க கேட்கலாம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்க வேதம் இந்த பொருளாசை அல்லது பண ஆசை என்னும் பாவத்தை எப்படி வர்ணிக்குது பாருங்க. இந்த பொருளாசை என்னும் பாவம் அது எப்படிப்பட்ட பாவமா, இது விக்கிரக ஆராதனை பாவமா இருக்குதுன்னு சொல்லி இங்க வேதம் என்ன செய்து சொல்லுது பாருங்க. பொதுவா விக்கிரக ஆராதனை என்றால் நம்ம என்ன நினைப்போம், ஒரு சொரூபத்தை வைத்து வழிபடுவது தான் விக்கிரக ஆராதனை அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா இங்க வேதம் அதையும் தாண்டி பாருங்க, பொருளாசை பாவத்தை விக்கிரக ஆராதனை என்று என்ன செய்து விளக்குது பாருங்க. இதை இன்னொரு இடத்துலயும் வாசிக்கிற, எபேசியர்லயும் வாசிக்கிற பாருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலும் இதே சத்தியத்தை வேதம் நமக்கு சொல்லுது பாருங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்க எபேசியர் 5:5 வேதம் பண ஆசை அல்லது பொருளாசை பாவத்தை எப்படி வர்ணிக்குது, அது விக்கிரக ஆராதனை என்று சொல்லி என்ன செய்கிறது வர்ணிக்குது பாருங்க.
ஏன் இப்படி வேதம் வர்ணிக்குது? அதுக்கு காரணத்தை பாருங்கள் தேவ பிள்ளைகளை, புரிந்து கொள்வதற்கு நாம் இயேசுவினுடைய மலை பிரசங்கத்துக்கு போக வேண்டியிருக்கு. ஏன் வேதம் பொருளாசை பாவத்தை விக்கிரக ஆராதனை அப்படின்னு ஏன் வர்ணிக்குது? மறுபடியும் சொல்றேன், விக்கிரக ஆராதனைன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்னதுன்னு சொல்லி. விக்கிரக ஆராதனை என்னன்னா என்னது? ஒரு பழைய ஏற்பாட்டு காலத்துல பாருங்க, நம்ம பார்க்கிறோம், யாத்ராகமும் 32ஆம் அதிகாரத்தை வாசிப்போமானால் அங்கே இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி அவர்கள் அதை தெய்வமாக தங்களை எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த தெய்வமாக என்ன செய்கிறாங்க, பணிந்து கொண்டு அங்கே ஆராதனை செய்கிறதை பார்க்கிறோம். அப்போ நம்ம விக்கிரக ஆராதனை என்றால் என்னன்னு இவ்வளோ நாளும் புரிஞ்சு வச்சிருந்தோம். ஒரு இங்கே கன்றுக்குட்டியை போல ஒரு சொரூபத்தை உண்டாக்கி அதை வழிபடுவது தான் விக்கிரக ஆராதனைன்னு நம்ம என்ன செய்யறோம், புரிஞ்சு வச்சிருந்தோம். எல்லா தேவ ஜனங்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாம் அப்படிதான் புரிஞ்சு வச்சிருந்தோம். ஆனா இங்கே கொலோசியர் 3:5 எபேசியர் 5:5 வேதம் விக்கிரக ஆராதனைக்கு இன்னொரு அர்த்தமும் கொடுக்குது. அது என்னது? பண ஆசை என்னும் பாவத்துக்கு அடிமைப்படுவது விக்கிரக ஆராதனை அப்படின்னு வேதம் என்ன செய்யுது, அழைக்குது. பாருங்க ஏன் அப்படி சொல்லுது பாருங்க. இப்போ நம்ம இயேசுனுடைய மலை பிரசங்கத்துக்கு போவோம். பாருங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல இப்போ பாருங்க 24வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நீங்க பொருளாசைக்கு அடிமைப்படுவது, பண ஆசைக்கு அடிமைப்படுவது, அல்லது இங்கே சொல்லியிருக்க மாதிரி உலக பொருளுக்கு ஊழியம் செய்வது, அதை ஆண்டவர் அது எப்படி வர்ணிக்கிறாரு இங்க பாருங்க. எப்படி அதை வர்ணிக்கிறார் பாருங்க. நீங்க உலக பொருளுக்கு ஊழியம் செய்து அந்த பண ஆசை என்னும் பாவத்துக்கு அடிமைப்பட்டிருப்பது, அது 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 அதை எப்படி இங்க இயேசு வர்ணிக்கிறார்? அது ஒரு எஜமானுக்கு, அதாவது பண ஆசை என்னும் ஒரு தலைவன், அல்லது ஒரு பண ஆசை என்னும் ஒரு எஜமான், ஒரு தலைவனை இங்க ஆண்டவர் பொருளாசை எப்படி விளக்குறாரு? நம்ம பொருளாசைக்கு அடிமைப்படுவது எப்படியா, அந்த பொருளாசை இப்போ நமக்கு அது எஜமான மாதிரி, இப்போ நம்ம அதுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறது போன்ற ஒரு காரியமாக அதை என்ன செய்கிறார், வர்ணிக்கிறார் பாருங்க. அப்போ பொருளாசை என்னும் ஒரு எஜமான் அல்லது ஒரு பொருளாசை என்னும் ஒரு காரியம் நம்மை ஆளுகை செய்யும் போது, அது நமக்கு தலைவனா இருந்து கொண்டு நாம் அதுக்கு அடிமைப்பட்டவர்களா இருக்கும்போது பாருங்க, இப்படி பொருளாசைக்கு நம்ம அடிமைப்பட்டிருக்கும் போது நம்ம என்ன செய்ய முடியாது, ஆண்டவர் இயேசுக்கு சீஷனாக என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஆண்டவர் இயேசு நம்முடைய ஆண்டவரா என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது என்று சொல்லி இங்கே இந்த வசனத்துல ஆண்டவர் என்ன செய்யறாரு சொல்ல, ஆண்டவர் சொல்ல, ஒரு மனுஷன் 2 எஜமானுக்கு என்னது ஊழியம் செய்ய முடியாது. ஒண்ணு தேவன் உங்களுக்கு எஜமானா இருக்கணும், இயேசு உங்களுக்கு ஆண்டவரா இருக்கணும். இல்லைன்னா நீங்க உலக பொருளுக்கு அடிமைப்பட்டிருக்கும் போது, பொருளாசை அடிமைப்பட்டிருக்கும் போது, அந்த பொருளாசை உங்களுக்கு ஆண்டவரா என்ன செய்து மாறிடுது, பொருளாசை உங்களுக்கு ஆண்டவரா மாறிடுது. அதனாலதான் வேதம் இங்க என்ன சொல்லுது, பொருளாசையை விக்கிரக ஆராதனைக்கு என்னது ஒப்பிடுது. ஏன்னா பொருளாசை பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கும் போது இப்போ அந்த உலக பொருள் தான் நமக்கு என்னது ஆண்டவனா இருக்குது. ஏசு நமக்கு என்னது ஆண்டவரா இல்ல, ஏசு நமக்கு ஆண்டவரா இல்ல. அப்போ தேவ பிள்ளைகளே, அதனாலதான் பாருங்க, பண ஆசைன்னு பாவத்துக்கு நீங்க அடிமைப்பட்டுட்டீங்கன்னா அது உங்களை கர்த்தரை விட்டே விலக வைத்து உங்களை நரகத்துக்கே என்ன செய்துடும், அனுப்பிவிடும். நரகத்துக்கே அனுப்பிச்சிடும். அவ்வளவு பொல்லாத பாவம் தான் என்னது இந்த பொருளாசைங்கிற பாவம். அதனாலதான் எங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு, 2 எஜமான்களுக்கு என்னது ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது.
ஒருவனை பகைத்து மற்றவனை என்னது சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் என்னது ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஒண்ணு நீங்க தேவனுக்கு ஊழியம் செய்யணும், அல்லது பண ஆசைக்கு என்ன செய்யணும், ஊழியம் செய்யணும். ஏதாவது ஒண்ணுதான் உங்களுக்கு எஜமானா என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். இதன் நிமித்தம் தான் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, இந்த பண ஆசை என்னும் பாவத்துக்கு என்ன செய்யாத, வாழ்க்கையில இடம் கொடுக்காத. இடம் கொடுத்தீங்கன்னா வாழ்க்கையில பணம் தான் வாழ்க்கை, உலகத்தின் பொருட்களை அடைவதுதான் வாழ்க்கை என்று சொல்லி நீங்கள் வாழ்வீர்களானால், இந்த உலகத்தின் பொருட்களே உங்களை என்ன செய்யற அடிமைப்படுத்தி, அது உங்களை எஜமானா மாற்றி, இப்போ நீங்க கர்த்தரை சேவிக்க முடியாதவர்களா என்ன செய்றீங்க, மாறிடுவீங்க. அது வரைக்கும் கர்த்தருக்கு ஊழியம் செய்திருப்பீங்க. ஆனா எப்போ இந்த பொருளாசை என்னும் தீமைக்கு இடம் கொடுக்குறீங்களோ, அதுல இருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யறதை என்ன செய்வீங்க, நிறுத்திடுவீங்க. அது உங்களை கர்த்தரை விட்டு என்ன செய்யுது, பிரிச்சிடும். பாருங்க, இந்த சத்தியத்தை நாம் தொடர்ந்து அடுத்த வாரம் பார்ப்போம். நாம் ஜெபித்து முடிக்கலாம். அன்புள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த நாளிலே ஏன் இந்த பொருளாசை என்னும் பாவத்தை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும், அதுக்கு ஏன் இடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இந்த நாளில் ஒரு அருமையான சத்தியத்தை கற்றுக் கொடுத்தீங்க. இந்த பொருளாசை என்பது அது ஒரு எஜமானா இருக்குது ஆண்டவரே. நாங்க அதுக்கு இடம் கொடுத்துட்டா அது எங்களை அது எங்களுக்கு எஜமானாகி கடைசியில் அது எங்களை கர்த்தரிடத்திலிருந்து பிரித்து விடுகிறது. இனி கர்த்தருக்கு நாங்கள் ஊழியம் செய்ய முடியாதபடி, இயேசுவை ஆண்டவராய் வைத்து வாழ முடியாதபடி அது எங்களை கர்த்தரை விட்டே தூரப்படுத்தி விடுகிறது. அதனாலதான் நீங்க சொன்னீங்க, தேவனுக்கு உலக பொருளுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. நல்ல இந்த சத்தியத்தை உடைய பிள்ளைகள் உணர்ந்து ஆண்டவரே, இனி தங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே இந்த பண ஆசை பொருளாசை என்னும் பாவத்துக்கு ஆண்டவரே இடம் கொடுக்காதபடிக்கு உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய நற்குணங்களுக்கு இடம் கொடுக்க உதவி செய்யுங்க. 10 நாள்ல இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய மனரம்யம் என்னும் குணத்துல, உம்முடைய திருப்தி என்னும் எந்த நிலையிலும் திருப்தியா இருக்க குணத்துக்கு, வாழ்க்கையில பொறுமை, சந்த குணம், உம்முடைய அன்பு, இந்த குணங்கள் எல்லாம் வளர, தேவ பக்தியில வளர உம்முடைய பிள்ளைகள் தங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யுங்கப்பா. வாழ்க்கை என்றால் வெறும் சொந்த வீடு வாங்குறதும் கார் வாங்குறதும், ஆண்டவரே வேலையில உயர்வான சம்பளத்தை வாங்குவது மட்டும்தான் வாழ்க்கை என்பது என்று நினைத்து ஆண்டவரை வாழுகிற அந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம் உலக பொருளுக்கு ஊழியம் செய்கிற அந்த வாழ்க்கையிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாவதாக. தேவ ஜனங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். வாழ்க்கை என்றால் வெறும் உலக பொருள் அடைவது மட்டும் வாழ்க்கை இல்லை. வாழ்க்கையில தேவனுக்கு அடுத்த நற்குணங்களை அடைய வேண்டும், தேவனோடு ஒரு நெருங்கிய உணர்வை அடைய வேண்டும் என்பது, இந்த சொந்த வீடு அடைவது அந்த அப்படிப்பட்ட நன்மைகளை காட்டில் இது இன்னும் பெரிய நன்மை என்பதை இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் உணர்ந்து, இந்த நாளில் இருந்து ஆண்டவரை தேவ பக்தியும் நீதியையும் விசுவாசத்தையும் பொறுமையும் அன்பையும் அடைமடி அதிகமாய் நாடுகிறவர்களாக, அதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறவர்களாக நம்முடைய பிள்ளைகளை மாற்று செய்ததுக்காக நன்றி. அதன் மூலம் நம்முடைய பிள்ளைகள் பொருளாசைக்கு விலகி ஓடட்டும். இயேசுவின் மூலம் வேண்டிக் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்க வரை நினைப்பட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவருடைய விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.